சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. மிக சமீப காலமாக தனுஷை ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து அவரே வந்து மேடையில் சொன்னது கூட ஒரு விஷயமாயிடுச்சு வந்து, அதாவது எந்த குடும்ப நல கோர்ட்டில் டைவர்ஸ் நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்ற மாதிரி. இது வெற்றிமாறனுடைய விளக்கம் மிக சரியான ஒரு விளக்கமாக இருக்குது. இந்திய அளவில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பெரிய புகழில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரே ஒரு நடிகர் அசால்ட்டாக ஒரு 20 கோடிக்கு 30 கோடிக்கெலாம் அவரை வந்து பகிச்சிக்க மாட்டாங்க. தனுஷ் வந்து ஒரு 100 கோடி ரூபா கொடுங்க, அப்போ தான் என்ஓசி கொடுக்க முடியும் அப்படின்னா, சரி ப்ரொடியூசர் தரப்பையும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா, ரெண்டாவது வெற்றிமாறன் அவரை வச்சு படம் பண்ண முடியுமா? அது தனுஷுக்கும் தெரியும். எஸ்டிஆருக்கும் வெற்றிமாறனுக்கும் ஒரு சின்ன பாண்டிங் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூ தனுஷே கொடுத்துருந்தாரு. வட சென்னையிலேயே வந்து நான் வந்து ராஜன் கேரக்டராகவும் அன்பு கேரக்டரில் சிம்பு பண்ணுறது தான் வந்தது. நான் அவ்வளோ பெரிய தியாகிலாம் கிடையாதுங்க. ஜெயிலர் 2க்குமே ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய சம்பளம் வாங்குறதா கேள்விப்படுறோம். ஏதோ வந்து ஜெயிலர் 2க்கு வந்து அவர் 200 கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டதாக ஒரு தகவல் ஓடிருக்கு. அது என்னென்னா வழக்கம் போல் வந்து விஜயை தாண்டி ஒரு சம்பளம், ஏன்னா ஜனநாயகங்களில் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து 220 கோடி விஜய்க்கு கொடுக்கப்பட்டதாக. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமா பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக செய்யாரு பாலு சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் வெற்றிமாறன் அப்படிங்கிறவரை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் என்ன சார் சொல்லியிருக்காரு? இப்போ ஆக்சுவலாக என்ன, வெற்றிமாறன் வந்து இன்டர்வியூ பார்த்துட்டிங்களா நீங்கள்? அதான் வந்து வடசென்னை 2 சிம்பு நடிக்க போகிறதாக, அந்த வடசென்னை 2க்கு என்ஓசி தனுஷ் கொடுக்கல. ஏன்னா வடசென்னையோட ப்ரொடியூசர் அவர் தான். அப்படி என்ஓசி கொடுக்கறதாக இருந்தால் அவர் ஏதோ சில கோடிகள் கேட்டதாக ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது. அது பெரிய இதுவாகிடுச்சு. அதான் வெற்றிமாறன் அந்த இன்டர்வியூவில் ஆரம்பிக்கிறாரு. நான் திடீர்னு அப்படி பார்த்த பிறகு நிறைய தம்ப்லைன் வந்து அதில் நிறைய டைட்டில்கள், இதெல்லாம் நான் அப்படியே கடந்து போயிடலான்னு பார்த்தா என்னுடைய விளக்கத்தை நான் கொடுத்தாங்கனதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பேசியிருந்தது. ஒரு சரியான ஒரு விஷயமா இருந்தது வந்து. ஏன்னா வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து என்ன வேணாலும் நம்ம அதில் போடலாம், என்ன வேணாலும் நம்ம அதை பற்றி பேசலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. நம்பகத்தன்மை ரொம்ப குறைவான ஒரு விஷயம் வந்து. அப்படி இருக்கும்பொழுது நடந்தது இதுதான். இது வடசென்னை 2ன்ற மாதிரி இல்லை. அது வந்து வாடிவாசல் இப்போதைக்கு இல்லை. வாடிவாசலில் வெற்றிமாறனுடைய இன்டர்வியூவில் அதுதான் வந்து. ஏன்னா வந்து நடிகர்களுடைய பாதுகாப்பு, மாடுகளுக்கான ஒரு சில விஷயங்கள், அதை தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட், நாட்கள் அதிகமாகும் அப்படின்னோடனே அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன், இல்லை ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி 2 விதமாக அதை சொல்லியாச்சு வந்து. உடனே வந்து அவர் கலைப்புலி தானுவுக்கு நாங்கள் போய் பேசுறது, சிம்பு நான் அவர் பேசிட்டு மறுநாளே வந்து நான் வந்து தனுஷ்க்கு ஃபோன் பண்ணப்போ ஓகே தாராளமாக இது பண்ணிங்க, இதில் போய் என்ன இருக்குது என்ஓசி எங்கள் டீம் கேட்டு நான் கொடுக்குறேன், இதுதான் நடந்தது அப்படின்னு இது தெளிவாக சொன்ன ஒரு விஷயம். அதுதான் அதுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் வர 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 சினிமாவில் அதுதான் வந்து. ஏன்னா மிக சமீப காலமாக தனுஷை ரொம்ப டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து அவரே வந்து மேடையில் சொன்னது கூட ஒரு விஷயமாயிடுச்சு வந்து, அதாவது எந்த குடும்ப நல கோர்ட்டில் டைவர்ஸ் நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து. இது வெற்றிமாறனுடைய விளக்கம் மிக சரியான ஒரு விளக்கமாக இருந்தது. அதை தாண்டி வெற்றிமாறன் அதோ ஒரே ஒரு விஷயம் வந்து, இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய டைரக்டர். நார்த்லேருந்து யார் வந்தாலும் ஒரு காலத்தில் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு காலத்தில் யார் டைரக்ஷன் நீங்கள் நடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மணி சார் அப்படின்வாங்க, சங்கர் சார்னுவாங்க. இப்போ வெற்றி சார் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படின்போது இங்கே உள்ள ஆட்களே வெற்றிமாறன் டைரக்ஷன் நம்ம நடிச்சிடுவோமா அப்படின்ற இயங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு இலக்கியத்தை, இல்லை ஒரு படைப்பு இலக்கியத்தை, ஒரு சிறுகதையை, ஒரு நாவலை ஒரு வெற்றி படமாகிறது பெரிய கஷ்டம். நீங்கள் திரைப்படமாக மாற்றிடலாம், அது வெற்றி படமாக மாற்றுறது மிகப்பெரிய கஷ்டம் வந்து. நீங்கள் எழுத்தில் உள்ளதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரது பெரிய சவாலான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா விசாரணை படம் வந்து ஒரு ஆட்டோ டிரைவருடைய ஒரு ரியல் சம்பவம். அவர் வந்து அது ஒரு புத்தகமாக எழுதியிருந்தார். அந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதை நான் படிச்சிருக்கேன். அந்த 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 புத்தகத்துக்கும் அந்த திரைப்படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். அதான் ஸ்க்ரீன் பிளே. அதுலேருந்து ஒரு எடுத்துக்கிட்டாப்புல பெர்லின் திரைப்பட விழாவில் அப்புறம் கொண்டு போய் இவர் தாங்க ஹீரோ அப்படின்னு சொன்னார். பெர்லின் திரைப்பட விழாவை அந்த ஆட்டோ டிரைவரை கூட்டு போயிட்டு இவர் தான் ஹீரோன்னு எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அதுதான் வெற்றிமாறன் வந்து. அப்படியாப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி, ரெண்டாவது புரிதல்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இன்டர்வியூலே கூட சொல்லியிருப்பார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்துலேருந்தே தனுஷை நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு. உங்களுக்கு நான் கூட சொல்லியிருப்பேன். நான் தனுஷை வச்சு பொல்லாத உனக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் தான். தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு படம்
இயக்கிறதா இருந்தது. அதன் பிறகு அது ஏதோ ஒரு காரணத்தில் தனுஷோடைய கால் ஷீட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுவானோடனே அதுதான் தன்னுடைய நண்பர் மணிமாறன் இயக்க உதயம் NH4 இவர் தான் அதுக்கு வந்து ஸ்டோரி அப்படி உருவானது தான். அதுக்கப்புறம் தான் பொல்லாதவன் இயக்குனார். அப்புறம் 2 பேருக்குமான ஒரு நட்பு இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இந்திய அளவில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பெரிய புகழில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரே ஒரு நடிகர் அசால்ட்டாக ஒரு 20 கோடிக்கு 30 கோடிக்கெலாம் அவரை வந்து பகச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே கேட்குறாருன்னு வச்சுங்க. இப்போ வந்து தனுஷ் வந்து ஒரு 100 கோடி ரூபா கொடுங்க அப்போ தான் NOC கொடுக்க முடியும் அப்படின்னா, சரி ப்ரொடியூசர் தரப்புலையும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா 2வது வெற்றிமாறன் அவரை வச்சு படம் பண்ண முடியுமா? அது தனுஷுக்கும் தெரியும். அது அப்படியேப்பட்ட டைரக்டர் நம்ம வந்து அதெல்லாம் ஒரு காசே கிடையாது அது. ஆனால் இந்த வதந்திக்கு இது வதந்தி தான். அது வந்து இந்த வதந்திக்கு ஒரு பிரமாதமான ஒரு இன்டர்வியூ கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அது கண்டிப்பா வாடிவாசல் அப்படிங்கிற படத்தை பத்தியும் பேசியிருந்தாரு. இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவாயிடுச்சு, முக்கியமா சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாடிவாசல் படம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? வாடிவாசல் படம் வாடிவாசல் அவர் சொல்லிட்டார். எந்த டைரக்டர் வந்து இது டிராப்புங்க, இதை கைவிடப்பட்டது, இதை தூக்கி வந்து குடோனில் போட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இருக்குங்க, அதுக்கான இது இருக்குன்னு. அதில் ஏகப்பட்ட பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ரூட் எடுத்தாங்க இல்லைங்களா, இங்கே நம்ம ECRல வந்து செட்டு போட்டு எடுத்ததுக்கு, அப்புறம் மதுரையில் ஒரு ஆஃபீஸு, சென்னையில் ஒரு ஆஃபீஸு, அமீர் போய் மதுரையில் பழகின காலை கூட பழகினது, இங்கே பழகினது, லண்டனில் போய் சில தொழில்நுட்ப இதெல்லாம் பண்ணது. இதுவே அந்த ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கு. அப்படின்னு ஒரு படமாக வரும்போது எவ்வளோ நாள் இருக்கும்? 2வது வந்து நான் கேள்விப்பட்டதுன்னா சூர்யா தரப்பிலிருந்து அமீர் இதில் வேணாம் அப்படின்னு சொன்னதாங்க. இல்லை அமீர் இருந்து தான் ஆகணும் அப்படின்றதால இதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு மேபி டேக் ஆஃப் ஆகுமான்னு தெரியல. ஆனால் சூர்யா வச்சு ஆகுமான்னு தெரியல. நான் கேள்விப்பட்டதுன்னா அருண் விஜய் அதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு, அதுக்கான காலம்லாம் ரொம்ப இருக்குது. இப்போ வந்து சிம்பு நடிக்கிறார், வெற்றிமாறன் இயக்குகிறார். இதுதான் வந்து அதுவும் வடச்சென்னை 2ன்னு கூட கிடையாதுன்ட்டார். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதையை தான் வச்சு நாங்கள் பண்ண போகிறோன்ட்டார். அது ஏறக்குறைய ராஜன் வகையராக தான் இருக்கும் அது. ஓகே, ஏன்னா வந்து வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு வடச்சென்னை 2ல அன்போட எழுச்சியை தான் நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க, இது ஒரு தனி கதை அப்படின்னு. இப்போ எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தனி கதைனா இப்போ அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா வடச்சென்னை பேக்ரவுண்டில் வேணா வரும், பேக் ட்ராப்பில் வேணா வரும் அப்படின்ட்டு. அப்போ என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, உங்களுக்கு வடச்சென்னை பேக் ட்ராப் அப்படின்னா நீங்கள் வடச்சென்னையே வந்து ஒரு கடலோரம் வாழ்கிற அந்த மீனவ குப்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காலகட்டங்களில் ஒரு கடத்தல் தொழிலில் தான் பண்ணிகிட்டு இருங்க. அப்போ இந்த மாதிரியான ஃபாரின் சென்ட்டு வாட்ச் இதெல்லாம் கிடைக்காத காலகட்டங்களில் அப்போ ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருந்தப்போ அதில் ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ராஜன் கேரக்டரு, அவரை வந்து ஒரு ரோல் மாடலை அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் இது பண்ணும்போது அவரை வந்து ஒரு பழி வாங்குறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை. இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த மீனவர்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய இருப்பிடத்தை எப்படி அவங்க தகர்க்க பார்க்குறார்கள்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது வடச்சென்னை மக்கள் கூட வெற்றிமாறன் மேலே கோவலாம் பட்டாங்க. இப்படிலாம் கெட்ட வார்த்தை பேசுகிறோமா, இப்படிலாம் இருக்கிறோமா அப்படின்ட்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதம் அப்படின்றார். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சென்னை பேக்ட்ராப் அப்படின் பொழுது கண்டிப்பாக வன்முறைகள், அதை சார்ந்து ஒரு வாழ்வியல், ஒரு என்ன சொல்றது விளிம்பு நிலை மக்கள் பற்றிய ஒரு கதையாகத்தான் அது இருக்கும். இப்போ எஸ்டிஆருடைய 49வது படம் அப்படின்னா அது வெற்றிமாறனோட படமா இருக்கு. இந்த படத்தோட ப்ரோமோ வந்து ஜூலை மாதம் செகண்ட் வீக் வரப்போகிறதா நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அது இன்னும் அப்டேட்டாக எதுவும் சொல்லலை. அன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த மியூசியம் எக்மோரில் இருக்கிற மியூசியத்தில் ஒரு அரை நாள் ஷூட் பண்ணி பார்த்தாங்க. ஷூட் பண்ணதில் அவருக்கு எதுவும் திருப்தி இல்லை போல. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ரோமோக்கான ஷூட்டாக என்னன்னு தெரியல. வந்து லுங்கிலாம் கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து வெற்றிமாறன் அது அந்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன், நாட்கள் அதிகமாக எடுத்துப்பேன், நாட்கள் ரொம்ப எடுத்துப்பேன் நான். அதே சமயத்தில் என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அரகண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து கிரியேட்டருக்கான ஒரு சுதந்திரம். வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா அசுரன் படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் தானு என்ன பண்ணுறாரு, ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு 5 நாள் லீவ் வருது அப்படின்னு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் ஒரு டேரக்டர், ஏன்னா எப்படியும் வெற்றிமாறனை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கோம், ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியாதுன்னு அவர் கொஞ்சம் ஒரு நாசுக்காக போய் கேட்குறாரு. அது வந்து தம்பி ஒரு 5 நாள் லீவு, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பெரிய எதிர்பார்ப்பு, படம் வந்து நல்லா வந்திருக்கும் ஒரு டாக்கு, எல்லாரும் சார் இப்போ வந்தீங்கன்னா தியேட்டர் வேறு படங்கள் இல்லை அப்படின்னு அதை கேட்குற விதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுவோன்னே, சரி சார் நான் பொதுவாக அது மாதிரி நான் வந்து அறிவுரின்னு பண்ண மாட்டேன், நீங்கள் கேட்ட அப்ரோச், நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், நீங்கள் கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2வது நாள் 3வது நாள் ஒரு டெங்கு ஃபீவர் வந்து வெற்றிமாறனுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரிப்ஸோடையே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உட்காந்துருக்காப்புல. இதுதான் வந்து ஒரு கிரியேட்டருக்கான ஒரு விஷயம். அது நீங்கள் அவங்க தன்மானத்தையும் தொடக்கூடாது, அவங்களுக்கான சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இல்லையா. இதனால் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாள் ஆகும், எந்த மாதிரியான கதையாக வரும் அப்படிலாம் வந்து நம்ம
முடிவு பண்ண முடியாது வந்து. வெற்றிமாறன் கிட்ட தானு சார் வந்து எஸ்டிஆரை மீட் பண்றீங்களா, அவர்கிட்ட கதை சொல்றீங்களான்னு தான் ஆரம்பிச்சதா வெற்றிமாறனே சொல்லியிருந்தாரு. எஸ்டிஆருக்கும் வெற்றிமாறனுக்கும் ஒரு சின்ன பாண்டிங் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூ தனுஷே கொடுத்துருந்தார் வந்து. வட சென்னையிலேயே வந்து நான் வந்து ராஜன் கேரக்டராகவும் அன்பு கேரக்டரில் சிம்பு பண்ணுறது தான் இருந்தது. நான் அவ்வளோ பெரிய தியாகிலாம் கிடையாதுங்க, இவ்வளோ பெரிய உள்ளலாம் எனக்கு கிடையாதுன்னு ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். நான் வந்து அவர் உள்ள வரத்தை நான் விரும்பலை அப்படின்ட்டு வந்து பட்டவர்த்தனமாக சொல்லியிருந்தார். அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நடிகர்கள் அதை தாண்டி வந்து இயக்குனர்கள், ஒரு பிரபலமான இயக்குனர்கள், அந்த இயக்குனர் மீது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிம்பு அப்ரோச் பண்ணியிருக்கலாம் வந்து, சார் உங்கள் டைரக்ஷன் நான் நடிக்கிறேன், ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கலாம் வந்து. அந்த ப்ராஜெக்ட் இதுவாக மாறி இருக்குது வந்து. நிறைய சோஷியல் மீடியாஸ்ல பார்க்கும்போதுமே சிம்பு அவர்கள் வெற்றிமாறனை மீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பார்க்குற சோஷியல் மீடியாஸ்ல உங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால இதை தனி ஃபிலிமா கூட பண்ணிக்கலாம் எஸ்டிஆர் வந்து வெற்றிமாறன் கிட்ட பேசுனதா அவர் சொல்லியிருந்தாரு சார். உண்மையாவே இப்போ எல்லா விஷயங்களுமே எஸ்டிஆர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரா சார்? இல்லை, கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு சினிமாத்து இவ்வளோ தானேங்க வந்து இந்த வட்டம் வந்து. உங்களுக்கு என்னென்னா, நாமளே ஒரு அப்டேட் பேசுகிறோம்னா நாம் வந்து ஒரு காமாசமா நடிகரை பற்றி பேசினா யாராவது பார்ப்பாங்களா? இருக்கிறது ஒரு 10 ஹீரோன்னு வச்சிங்களேன், ஒரு 8 ஹீரோ அவங்கள பற்றி தான் திரும்ப திரும்ப பேசணும். அதுலேயும் ஒரு 4 ஹீரோவை பற்றி பேசினா தான் வியூஸ் அதிகமாக வரும். அப்படின்னும் பொழுது இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே நடக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும் வந்து. சோஷியல் மீடியாலாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத நடிகர்கள் யாருமே கிடையாது வந்து. இவரே கூட அந்த இன்டர்வியூ ஓப்பனிங்கில் சொல்லியிருக்காரு, மொபைல் ஃபோனில் இருக்கிற யூடியூப்பை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், லேப்டாப்பில் தான் பார்ப்பேன், அதை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு வந்து. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஒரு டைரக்டராக இருக்கார் வந்து வெற்றிமாறன். அவர் வந்து வெறும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த டயல் பண்ணுறது. அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து சிம்பு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அவங்களுக்கு தெரியும், இல்லை விஷயங்கள் தெரியும் வந்து என்ன இருக்குது வந்து. இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி தானே, அது நல்ல ஆரோக்கியமான விஷயமா பேசியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதுல வந்து வெற்றிமாறன் சொல்லும்போது எஸ்டிஆருக்கும் தனுஷ்க்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, அவங்க 2 பேருமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் தனுஷோட ஃபேன்ஸா இருக்கட்டும் எஸ்டிஆரோட ஃபேன்ஸா இருக்கும் சமாதானம் ஆகிற மாதிரி அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதை கவனிச்சிருந்தீங்களா சார்? அது எப்போவுமே நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில், ரஜினி கமல் காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ரஜினியும் கமலை மாதிரி ஒரு நண்பர்கள் யாருமே கிடையாது. என்னென்னா அவங்க வந்து ஒரு தொழில் போட்டியை வந்து பொறாமையினால் கிடையாது, ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் வந்து. கே.எஸ். ரவிக்குமார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து, படையப்பா படத்தை ஒரு 3.5 மணி நேரம் எடுத்து முடிச்சோன்னா ரஜினி சார் பார்த்துட்டு, சார் 2 இன்ட்ரோவலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் சொந்த படம். எனக்கு 2 இன்ட்ரோவெலாம் எந்த காலத்து, அது வந்து தேவதாஸ் காலத்தில் வந்து 2, இப்போலாம் வந்து ஒரு இன்ட்ரோவுக்கே தாங்க மாட்டேன்றாங்க. அப்புறம் மறுநாள் வராராம் வந்து, நான் நேற்று கமல்கிட்ட பேசினேன், உங்களுக்கு என்ன இதுவாக வந்து 2 இன்ட்ரோலாம் எந்த காலங்க, அந்த டைரக்டர்கிட்ட 13 ரீலுக்கு அப்போ ஃபிலிமில் 13 ரீலுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா எடிட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு பொழுது இவங்க 2 பேருக்குள்ள வேணால் ஒரு இது இருக்குல்ல. அதே போல் தான் வந்து நீங்கள் ஏதோ வந்து அஜித் எதிர்முகாம் மாதிரியும், விஜய் வந்து அவர் வந்து பெரிய ஆயுதம் தாங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்கா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வந்து. ஹீரோக்கள் வந்து ஒரு தொழில் போட்டியாக இருக்குமே கண்டி அது பொறாமையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சிம்பு தனுஷ் கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்களாம் இந்த சோஷியல் மீடியாக்களில் வச்ச விஷயமா தான் இருக்குமே கண்டி, யாருக்கும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், வெற்றி யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது, அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது, அது எல்லாமே புரிஞ்சவங்க அவங்க தான். அதனால் சும்மா இவங்க வச்சுக்கிட்டு அவருக்கு இது எதிரி, இவருக்கு எதிரி, இவர் வரதுனால அவர் கடுப்பாக வர்றாரு, சின்னதாக ஒரு இது இருக்கும் வந்து. நீங்கள் அவரை தாண்டி ஒரு வெற்றி பெறணும், அவரை தாண்டி ஒரு ஹிட் அடிக்கணும். பாருங்கள், விக்ரம் ஒரு பெரிய ஹிட் படம் அப்படின்னு அதே டைரக்டர் கூப்பிட்டு இப்போ கூலின்னு ஒரு படத்துக்கு ரஜினி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இந்த விஷயம் தான், அந்த 70 வயசில் அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி பாருங்கள் வந்து. அதனால் வந்து இது ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச பெரிய போட்டியெல்லாம் நான் பார்க்கல. நான் வந்து யாருக்கு, சிம்புக்கு தனுஷ்க்கும். வெற்றிமாறன் தனுஷ் இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி சார் எல்லா விஷயமும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அவருடைய இன்டர்வியூலே தெரியுது வந்து, என்ஓசி வேணான்னு சொன்னது. அப்புறம் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்துலேருந்தே அவரை நான் பார்த்துக்கிட்டு வரேன். அதை தாண்டி வந்து அவருடைய ஒரு பழைய பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் வெற்றிமாறன், என்னுடைய திருமணத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டப்போ அவர்கிட்ட கடனை கட்டணும், எதையுமே கேட்காம காரணமே சொல்லாமல் எடுத்து கொடுத்தாரு அவர் அப்படின்போது அந்த ட்ராவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனரால் தனக்கு ஒரு பெரிய பேர், திறமையான நடிகராக இருந்தாலும் இவர் தன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவர் அப்படின்னு. சில நடிகர்களுக்கு வந்து சில இயக்குனர்கள் கரெக்டாக இருப்பாங்க வந்து. எஸ்பி முத்துராமன் கூட கிட்டத்தட்ட 40 படங்கள் ரஜினி பண்ணியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அவரை வந்து பிடிச்சிருக்காரு பாருங்க, அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அது. அதனால் அந்த புரிதல்ன்றவாங்க இல்லைங்களா, அது 2 பேருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஜினி அவர்கள் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூலி, இதுக்கப்புறம் இப்போ ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்லாம் எப்படி போகுதான் சார், அதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ்? அது வந்துட்டு இருக்குல்ல சோஷியல் மீடியாவில் வந்து. ஆமாம், ஒரு பக்கம் கேரளாவுக்கு போனால் தலைவான்னு கத்துறாங்க, இன்னொரு பக்கம் மைசூருக்கு போனால் இதுவாக இருக்குது. 74 வயசில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாரு. இப்போ இருக்கிற இளம் ஹீரோக்கள்லாம் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கப்பா. ஒரு பக்கம் கமல் பார்த்தீங்கன்னா அவர்
ப்ரொமோஷன் தக்லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா தாண்டி துபாய் கோலாலம்பூர் அது இதுன்னு அவர் ஒரு பக்கம் ரவுண்ட் அடிக்கிறார் போது இது ஒரு என்ன சொல்கிறது வந்து சினிமா வந்து லவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா அதை தாண்டி வந்து தாங்கள் இன்னும் ஒரு ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஒரு புதுமுக ஹீரோ புதுமுக நடிகர் மாதிரி செட்டுக்குள்ளே வரது தான் அவருடைய பெரிய பலம். அவருடைய பேரன் வயசு இருக்கும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரு, எனக்கு எதாவது கதை இருக்குதுப்பா அப்படின்னு கேட்குற விதம் அது ஈகோலாம் டச் பயங்கரமான இது வந்து சில பேர்லாம் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. வந்து நீங்கள் நில்லுங்க அங்கேயே நில்லு, சரி நல்லா இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அவரை உட்கார வச்சு எப்படி பண்ணீங்க இந்த படத்தை அப்படின்போது சினிமா மீது உள்ள ஒரு விஷயம் இன்றைய அந்த இளைஞர்கள் கூட ட்ராவல் ஆகிறது வந்து சிக்குன்னு ஒரு பாட்டு அது பட்டையை கலப்பது அப்படின்போது ஒரு பக்கம் வந்து அனிருத்து, இன்னொரு பக்கம் சாண்டி மாஸ்டர் அப்படின்போது இன்னொரு பக்கம் டிஆர் உள்ள இறங்கி பண்ணுறாரு பாருங்க. வந்து அவருக்கு ஒரு 68 வயசு, இவருக்கு ஒரு 74 வயசு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்பொழுது இந்த வைப்பு இந்த புரிதல் தான் ரஜினியோட மிகப்பெரிய வெற்றி. ஜெயிலர் 2க்குமே ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய சம்பளம் வாங்குறதா கேள்விப்படுறோம். எவ்வளோ சார் சம்பளம் வாங்குறாங்க? அது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இதுவாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா வந்து இதுக்கு கூலிக்கு 120 கோடியோ 150 கோடியோ கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல். நமக்கு யாரும் வந்து லிஸ்ட்டெல்லாம் காமிக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியாவில் வர தகவல் தான். அது ஏதோ வந்து ஜெயிலர் 2க்கு வந்து அவர் 200 கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டதாக ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. அது என்னென்னா வழக்கம் போல் வந்து விஜயை தாண்டி ஒரு சம்பளம், ஏன்னா ஜனநாயகங்களில் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து 220 கோடி விஜய்க்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு, அதை தாண்டி ஒரு ரூபா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சிம்புக்கும் தனுஷுக்குமான ஒரு விஷயம் இல்லைங்களா, அது மாதிரி விஜய்க்கும் ரஜினிக்குமான ஒரு விஷயத்தை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தான் கிளப்பி விடுறாங்க. வந்து ரஜினியே புரிஞ்சுப்பார், வந்து தனக்கு என்ன சம்பளம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இந்த படத்தோட வியாபாரம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சவர். வந்து இதை இப்போ சொல்கிற விதம் தான் வந்து ஒருவேளை ஜெயிலர் 2க்கு கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம், வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டாலும் போட்டிருக்கலாம். ஜிபியு அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் அஜித் அவர்கள் அடுத்தது யார் கூட படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு. ஒரு சைடில் எல்லாரும் தனுஷ்ன்றாங்க, ஒரு சைடில் ஆதிக்குன்றாங்க. யாரை தான் சார் வச்சு படம் பண்ண போறாங்க? ரொம்ப காலமாக தனுஷ் வந்து கதை சொல்லிட்டாருன்னாங்க, அப்புறம் தனுஷும் அஜித்தை வந்து மீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி தனுஷ்க்கு ஒரு லைனப் இருக்குது வந்து ஒரு நடிகராக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தே கால்ஷீட் கொடுக்குறாரு, ஒரு நவம்பர்லேயே கால்ஷீட் கொடுக்குறாரு, அதன் பிறகு பிப்ரவரி இல்லை மார்ச் வரைக்கும் அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்போது அவ்வளோ நாள் ஒரு நடிகர் ஒரு ஒரு பிஸியாக இருக்கிற நடிகர் ஒரு டைரக்டர் அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. தனுஷுக்கு அடுத்தடுத்த லைனப் இருக்குது, பாலிவுட் ஹாலிவுட்டை தாண்டி லைனப்லாம் இருக்குது. வந்து ஒருவேளை தனுஷுடைய கதையில் அஜித் நடிக்கலாம். ஒன்று கதை இருக்குது சார், அந்த கதையை சொல்லி ஃபோனில் கூட சொன்னதாக ஒரு தகவல் வந்து ஒரு லைன் சொன்னதாக வந்து அந்த கதையில் அவர் நடிக்கலாம். ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் 90% அவர் தான் மறுபடியும் இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சுரேஷ் சந்திரா கூட ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, கூடிய சீக்கிரம் ஏகேவோட 64வது அப்டேட். நீ எப்போ சார் அந்த அப்டேட் எல்லாம் எதிர்பார்க்க? அது அந்த கார் ரேஸ் நடந்துகிட்டு இருக்காங்க, ஏற்கனவே கூட சொல்லியிருந்தாங்க அக்டோபரோட முடியுது அது. அதனால் வந்து நவம்பர் 1 ஆரம்பித்து ஒரு மார்ச்சுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருக்காங்க. ஜிபியு அப்படிங்கிறது ஒரு பெரிய படம், முக்கியமாக அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வெளியான படங்கள்ல ஜிபியு தான் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்ல பெரிய படங்கள் அப்படின்னா கூலி படம் தான் சார். அந்த படத்தை வந்து ஜிபியு பீட் பண்ணுமா? இல்லை, ஜிபியு படத்தை வந்து கூலி பீட் பண்ணுமான்றீங்க? ஆமாம், அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 2025 தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் வந்து ஒரு வசூலில் முன்னணியில் இருக்குது. கூலிக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட 520 கோடி அப்படின்றாங்க. நீங்கள் தியேட்ரிக்கல் அப்படின்னு வரும்பொழுது வசூல்னு வரும்பொழுது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இது திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க 1000 கோடின்னு. நான் 1000 கோடின்னு சொல்கிறது வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அங்கே நார்த்தில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி வசூல் பண்ணுச்சுன்னா 1000 கோடிக்குள்ள அது ஈஸியாக வந்துடும். அதனால் வந்து கூலி தான் இந்த வருடத்து, ஏன்னா அதுக்கு கூலிக்கு அப்புறம் வந்து எந்த பெரிய படமும் கிடையாது. அதோட வந்து பொங்கலுக்கு தான் போயிடுது, நான் ஜனவரி 9 ஜனநாயகம் தான் போயிடுது. இந்த வருடத்தில் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக ஒரு பெரிய வசூல் படமாக தியேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கூலி தான். சினிமா பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. வணக்கம். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now.